முத்திபூர்ணம் நகமையாகவே சதுரிகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபீக மகான்யராஜி ஷலாண்டவர்களே முத்திப்பாலிப்பு. புண்பட உடம்பும் பூரைப்பட மனமும் பொய்ப்பட ஒழுக்கமும் பொருந்தி கண்படாதிரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்தேதுரக்கி செய்தேன். உண்பனையெனினும் உடுப்பனையெனினும் உலகரை நம்பினேன் எனது நண்பனை நலஞ்சார் பண்பனை உனையே நம்பினேன் கைவிடலினையே நம்பினேன் கைவிடலினையே. ஆதி முழு முதல்வராகிய பரம்பொருள் ஸ்ரீ வித்து நாயகம் கர்த்தாதி கர்த்தர் சமரச வேதநாதர் அகில மனுக்குல ஜென்ம சாபல்யம் பெற அவதாரம் செய்து அருள் பாலித்து தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசாதீன் குல திலகநாயகா பரமண்டலத்தின் பிதாவே திறனடைத்தும் ஒன்றாக வந்த நம் குலதெய்வம் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற சாலை ஆண்டவர்களை தோத்திரத்தை வணங்கி நமஸ்கரித்து மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறது நம்மளோட மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மாதாந்திர பிரார்த்தனை சபைக்கு. இது எத்தனாவது பிரார்த்தனை சபை? 40வது மாதாந்திர பிரார்த்தனை சபை. இந்த சபையில் இப்போ நம்ம காலையில் ஆரம்பித்து என்னுடைய கணவர் தூளக்கணவர்னு சொன்னால் அவர் கேட்பார். கணவர் சாலை சுரேஷ் கோவிந்தா அவங்க, நம்ம என்னுடைய அன்பு புதல்வி சாலை சஞ்சீவினி, நம்மளோட ஜீவ சகோதரி சாலை குமாரி அக்கா அவர்கள், கற்பகத்தரு புகழ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அதுதான் கற்பகத்தரு புகழ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா வாரம் அவங்களுக்கு ஒரு ஸ்லாட் இருந்து அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சாலை குமாரி அக்கா அவர்கள் நம்மிடையே இப்போது முத்திப்பேரூரில் ஆற்றினாங்க. அடுத்த ஸ்லாட் என்ன கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சபையில் நான் என்னோடய முத்திப்பேரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு குழந்தை சாலை நவ்யஸ்ரீ, அவங்க யாருன்னு சொன்னால் நம்மளோட மெய்வழி கோபாலகிருஷ்ண அனந்தர் அவங்க இருக்காங்களே அவங்களோட, அப்புறம் நம்மளோட மெய்வழி சாலை வேளாணந்தர் அவர்களோட கொள்ளு பேத்தி, அப்புறம் நம்ம ஜெயசுந்தரம் அண்ணா இருக்காங்களே சாலை ஜெயசுந்தரம் அண்ணா, சாலை திருவள்ளி அம்மை அந்த அக்காவோட பேத்தி, சாலை ஜெயசுந்தர அண்ணாவோட மகள், அவங்க மருமகனோட மகன் சாலை நவ்யஸ்ரீ அவர்களுக்கு இன்றைக்கி புதுமுடி வைத்து பொன் பூட்டுறாங்க. அது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. நம்ம சபையின் சார்பாக அந்த குழந்தைக்கு சாலை ஆண்டவர்களோட ஆசீர்வாதம் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த குழந்தை நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் பெற்று ஆண்டவர்களோட ஆசீர்வாதத்தோடு எப்போ இருக்கணும்னு நம்ம சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அப்போ இந்த புதுமுடி வைத்து பொன் பூட்டலுக்கு என்ன பாடல் பாடுவாங்கக்கா? தாலோ தாலேலோ எங்கள் சத்குருநாத தனி கருணா தாலோ தாலேலோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நம்ம சபையின் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுட்டு என் முத்திப்பேருரையை தொடங்குறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன தலைப்பு பேசலாம். 40வது மாதாந்திர சபை இது. ஸோ நம்ம 39 சபையில் பேசிட்டோம், என்னென்னவோ பேசியிருப்போம். ஆனால் தொடர்ந்து எதை சுற்றி பேசியிருப்போம்னா நம்ம தெய்வத்தோட அரும்பாடை பற்றி பேசியிருப்போம், தெய்வத்தோட புகழை பற்றி பேசியிருப்போம், அது நிறைய பேசியிருப்போம். அப்போது சரி, இப்போது அக்கா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, சாலை குமாரி அக்கா, சபைக்கு போகிறீங்களே அங்கே என்ன பண்ணுவீங்கன்னு மற்றவங்க கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அக்கா முத்திப்பேரில் கூட சொல்லுவாங்க, சும்மா பேசுகிறவ கேள்வி பதில் மூலமாக பேசினா அது நல்லா மனசில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது உங்களெல்லாம் நோக்கி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் கேட்குறாங்க, என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, மெய்வழி அப்படின்னா என்ன? என்னவோ நீங்கள் சபைன்னு போகிறீங்க, இப்போ நமக்கெல்லாம் தெரியும், நம்ம குடும்ப சபை நம்மளுக்கெல்லாம் தெரியுது. இப்போது யாராச்சும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க
எதிர் வீட்டில் இருக்கவங்களோ, இல்லை உங்கள் கூட படித்தவங்களோ, இல்லை உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற யாரோ என்னது மெய்வழி மெய்வழி அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லுங்கன்னா, அதாவது மெய்வழியின் மணிச்சுருக்கம், மெய்வழியின் நட்சல். அப்படி தான் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. ஒரு பேரன் ஓடி வந்தான் நம்ம பாட்டிக்கிட்ட. அப்பா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்களாம்மா, அப்பா நீ வந்து லீவ்லலாம் வந்து வீணாக்கக்கூடாது, நம்ம புராணங்கள்லாம் நீ நிறைய தெரிஞ்சுக்கணும், ராமாயணம் மகாபாரதம் நான் சொல்கிறேன் பாட்டி, நீ நல்லா கற்றுக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அப்போது அப்படியே பாட்டி வாட் இஸ் தட் ராமாயணம் மகாபாரதம் என்றால் அப்படின்னு கேட்டாங்கம்மா. இல்லைப்பா அது நம்மளோட இது புராணங்கள், அதெல்லாம் எப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பக்குவமாக வாழ முடியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எனக்கு சம்மர் கிளாஸ் போகணும் பாட்டி, நான் இப்போ வெக்கேஷன் ட்ரிப் போக வேண்டியிருக்கு, நான் இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் நிறைய எனக்கு வேலை இருக்குது, நான் எப்படி உங்களுக்கு டைம் ஸ்பேர் பண்ணுறது? இல்லைப்பா நீ சொல்லு, எனக்கு எத்தனை நாள் லீவுப்பான்னு சொன்னாங்க. ஜஸ்ட் 2 months இருக்குது அப்படின்னா. சரி எனக்கு ஒரு 15 நாள் கொடுக்குறப்ப 15 நாள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஒரு 10 நாள் இல்லை முடியாது பாட்டின்னு. ஒரு வாரம் கொடுக்குறியாப்பா நான் சொல்லி முடிக்கிறேன்னா. முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா எல்லாத்தையும் விட்டு ராமாயணம் மட்டும் சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் கொடுக்குறியாப்பா? 24 hours 24 மணி நேரமா? சான்ஸே இல்லை, முடியவே முடியாதுன்னு. சரி என்ன தான் பண்ணுறதுப்பா, எவ்வளோ நேரம் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு கையில் வந்து அப்போ தான் அவன் வந்து மேகி பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தான். ஸோ இந்த மேகி பேக்கெட் 2 minutes கொடுக்குறேன் பாட்டி, இந்த மேகி நான் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் சொல்லி முடிச்சிடணும் ராமாயணத்தை அப்படின்னு சொன்னாங்க. அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொன்னாங்களா. அப்படி கையில் வாங்கினாங்களம்மா, கட் பண்ணினாங்களாம்மா, தண்ணி கொதிச்சுட்டு இருந்தா கட் பண்ண சொல்ல ராமன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம்மா. அதை கொட்டிட்டாங்களாம்மா. அப்போ தான் அந்த நூடுல்ஸை 2 minutes அது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ராவணன் இறந்தான்ப்பா, ராமாயணம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். கட் பண்ணி கொட்ட வச்சா ராமன் பிறந்தான், நூடுல்ஸ் குக் ஆனது ஆஃப் பண்ணிட்டு 2 minutes ராவணன் இறந்துட்டான், இதான்ப்பா ராமாயணம் அப்படின்னு சொன்னாங்களா. இன்றைக்கி காலம் அப்படி வேகமாக இருக்குது, எதுக்குமே நமக்கு டைம் கொடுக்க முடியல. நம்ம இதை எதுக்கு சொல்ல வந்தோம், அதாவது நேரம் வந்து நம்மளுக்கு எதுக்குமே இல்லை. அதில் வந்து இறுக்கி பிடிச்சி ஒரு மாதாந்திர சபை நடத்தி அதில் நம்ம தெய்வத்தை பற்றி நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பேசுகிறதுல ஒரு தெளிவு இருக்கணும், நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், வீணாகிடக்கூடாது. இப்போ 40வது சபை இதை நம்ம பேசுகிறோம்னா நமக்கு என்ன தெளிவு இருக்குது, நம்ம எப்படி அதை மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ மெய்வழினா என்னன்னு மற்றவங்களுக்கு எப்படி, ஏன்னா யாருக்குமே நேரம் இல்லை. நம்ம பேசினா சிச்சோ பிளேடை போட வந்துருச்சுடா அப்படி தான் அவன் மனசில் நினைப்பான். வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து கேட்டாலுமே வந்து அப்படின்னா கூட அவன் நினைவு நம்மகிட்ட இருக்காது, அது எங்கேயோ இருக்கும், சும்மா உடம்பு மட்டுங்கிறது கேட்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி அதை வந்து சுவைப்பட அவங்களுக்கு சொல்ல போகிறோம். மெய்வழினா என்ன, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஞான சைதன்ய வார்த்தைகளை அறிவு சம்மதிக்க செவி மடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம சொல்கிறது வந்து அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ மெய்வழினா என்ன, ஏன் நீங்கள் இந்த மெய்வழி சபைக்கு போகிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? டாக்டர் ஷாலை கமலி அவர்கள் சொல்லுங்கள், மெய்வழினா என்ன, உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, மெய்வழினா என்னன்னு தெரிஞ்சது? ஜஸ்ட் ஒரு 5 minutes எடுத்துக்கலாம் இதுக்காக. மெய்வழினா என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? இது யார் தான் கேட்டால் என்னம்மா அது மெய்வழி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நம்ம தெய்வம் வந்து நமக்கு அது வழி பண்ணுவாங்க. மெய்வழினா என்ன, அது நரகத்துக்கு போகாமல் மெய்யான குரு இருக்கிற இடம் தான் மெய்யான குரு இருக்கிற இடம் தான் மெய்வழி, அதான் உங்கள் கருத்து. சரி, அப்புறம் நேத்ரா நீங்கள் சொல்லுங்கள். ஷாலினி, மெய்வழினா நீ என்னன்னு சொல்லுவேன்? மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க என்னது மெய்வழி? அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சொல்லணும்னா லைஃப் ஆஃப்டர் டெத், அது இந்த 2 விதமா இருக்கு. அதோட டிஃபரன்சஸ் இங்க ஆக்சுவலி அவங்கலாம் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ ஒன்னு பிலீவ் பண்ணோம்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் கேக்குறாங்கல்ல, அது இங்க மட்டும் தானே இருக்கு. எவிடன்ஸ் பேஸ்டா தானே இருக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரூஃப் இருந்தா தானே ஒன்னு பிலீவ் பண்ணுவாங்க. அது இங்க இருக்கிறதுனால அதை பத்தி விளக்கலாம். அதான் கூடி சங்கம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வரும்போது கூடி சங்கம் தேட தேட கூட இருந்து அந்த மாதிரி அவங்கள கண்டினியூஸா அதுலயே வந்து லைக் இந்த மாதிரி சபையில அந்த மாதிரிலாம் பேசுறது கேட்கறது அதெல்லாம் பண்ணலாம். இப்போ மெய்வழினா என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஏன் நீங்க சபைக்கு வரீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில எதுக்கு வந்தீங்க? இப்போ வந்து ஒரு 3 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் இப்போ உஷா காவியா அவங்கெல்லாம் வந்து ஊர்ல இருந்து அங்கேருந்து வந்திருக்கு. ஏன் பேசணும்? எதுக்கு அங்கேருந்து வந்திருக்கீங்க? இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே வந்திருக்கணும். ஏன் இங்கே இந்த சபைக்கு ஏன் வந்திருக்கீங்க? வேற எங்கன்னா போயிடலாமல் இங்கேயே வந்திருக்கீங்க தெய்வத்தோட? அவங்க சொல்லணும். எதுக்காக மெய்வழி, ஏன் மெய்வழி, அதாவது மெய்வழி ஏன், எதற்கு, என்ன மெய்வழினா என்ன, மெய்வழி ஏன், மெய்வழி எதற்கு வேணும், ஏன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சு? 39 சபை வந்திருக்கீங்க, இது 40வது சபை. நானே பேசிட்டு இருந்தா தெய்வத்தோட தவ பலன் கிடைக்குது இங்கே வந்து, அப்படி நம்புறீங்களா சபைக்கு வந்தா? சரி, அப்புறம் காவியா
மெய் வழினா அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, மெய் வழினா என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்வீங்க மத்தவங்க கிட்ட சொல்றச்ச? கேட்டோம்னா வாங்க மெய்வடிச்சாலைன்ற ஊரான ஊர் இருக்கு, உயிர்பெயர்ன்ற ஊர் இருக்கு, வாங்க அவங்க கூட்டிட்டு போறேன், நிஜமான தெய்வம் அவங்க வந்து தவத்துல இருக்காங்க, வந்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. அப்ப சாவில் 2 விதம் இருக்கிறது, அத வந்து நியாயமரணம் அநியாயமரணத்தை நம்ம தெய்வம் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு தெய்வம் மூலியமாக தினமும் நம்ம வந்து ஜீவனுக்கு வலுவேறதுக்காக தான், அந்த ஜீவன் கடை தேரணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம மெய்வழி போறோம். அதுதான் நான் மெய்வழிக்கு போறேன். அப்ப நாங்க போறதெல்லாம் பொய் வழியான்னு கேட்டாங்கன்னா அப்ப நாங்களே தானே போறோம். பொய் வழியை விட்டு மெய் வழியை நம்ம தெரிந்து கொண்ட தாவீது நாயகர்கள் வேத மாமரி கொடுத்ததுனால்தான் வேதம் ஓதுதல் மெய் வழி தொடரண்டு இந்த அறிவழி பாடத்துல இருக்கு. அப்ப அதை தொடர்ந்து நம்ம போய்கிட்டே இருந்து நம்ம ஒரு வணக்கத்துக்கு போனோம், திருவிழாவுக்கு போறோம், எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்கணும், அவங்க தவ பலனை வைக்கிறாங்க அதுல, அப்ப நமக்கு அவங்க கிடைக்குது அப்படிங்கறத மெய் வழிக்கு நம்ம போறோம். அது வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம உடனே நான் சொல்றேன், நீ கரெக்டா ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றதுக்கு இல்லைக்கா, இது 40வது சபையிலே, அதுக்காக நான் சொல்றேன். இப்போ என்னன்னா இல்லை அதுதான் நான் சொல்றேன். இப்போ நம்ம அப்படி போய் சொல்றோம்னா அப்போ அடுத்த கேள்வி அவங்க மனசுல, நம்ம தெய்வமே வாக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க, ஏன் மெய்வழி அப்படின்னு வச்சோன்னு சொன்னா அப்படியானா வந்து அடுத்தவங்க கேட்க மாட்டாங்க நம்மகிட்ட, அப்போ நாங்கள் போறதெல்லாம் பொய் வழியான்னு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இப்போ பொய் வழினா என்ன நம்ம தெரிஞ்சுட்டா அப்போ மெய் வழின்னு என்னது புரியறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. இப்போ பொய் வழினா என்ன, பொய் வழினா என்ன நடந்துட்டு இருக்குது உலகத்துல, எதை பொய்யா நடிச்சிட்டு இருக்காங்க, பொய் வழியில எப்படி போயிட்டு இருக்காங்க, காத்தெடுத்த பையை பொய் தான். அப்ப அவன் கேட்பான்ல பொய்யா அப்படின்னு சொன்னா அப்ப எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா இந்த விக்கிரக வழிபாடுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கல்ல வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குதான் இப்போ இது பேசுறச்சே அதுதான் இப்போ வந்து இது சொல்றச்ச ஒரு நூலில் படித்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நிகழ்வு தான். விவேகானந்தர் இருக்காருங்களே, அவர்கிட்ட வந்து ஒரு அமெரிக்கன் கேட்டாராம்மா, என்ன நீங்கள் வந்து கல்லை போய் கும்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து இது வந்து சங்கராச்சாரியர் சொன்ன ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது விவேகானந்தர் சொன்னாராம்மா, அங்கே அவங்க வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருந்தா, ஒரு அப்பா, அவங்களோட அப்பாவோட ஃபோட்டோவை. அப்போ இவர் அதை பார்த்து சொன்னாராம்மா, நீ ஒரு குச்சி எடுத்து அந்த ஃபோட்டோவை அடி, வேறு சொல்லியிருப்பாங்க எடுத்து நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை துப்பு அந்த ஃபோட்டோ மேலே அப்படின்னு சொன்னதும் அவருக்கு பயங்கர கோவம் வந்துருமாம்மா. அவங்களுக்கு இந்த அமெரிக்கன் கோவம்ட்டு, நீ எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாராம்மா. அப்போ வந்து இதை வந்து சங்கராச்சாரிய இந்த நிகழ்வை பேசின்னு இருக்காரு. அப்போ ஒரு ஜப்பான்காரன் சொல்கிறாராம்மா, ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்ட் இல்லை, அப்போ வந்து விவேகானந்தர் சொன்னாப்ப இது வந்து ஒரு ஃபோட்டோ தானே, அதில் அடித்தா என்ன வலிக்குவா போகுது, அதுக்கு அதில் துப்புனா என்ன தப்பு, நீ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜப்பான்காரர் சொல்கிறாரு, அவங்க அப்பாவை அவன் வந்து பார்த்துருக்கான், அவனோட வாழ்ந்துருக்கான், அந்த நினைவுகள் அவனோட இருக்குது, அப்போ அதில் போய் எப்படி அவன் துப்ப முடியும், ஆனால் நீங்கள் கடவுளை பார்த்தது இல்லையே, அது கல் தானே, அதை போய் கும்பிடுங்களேன் தானே கேட்டிருக்காங்க, கேட்டது நியாயம் தானேன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம சபையில் சொல்கிறாங்க. தெய்வம் வந்து தூரத்தில் இருக்கிறச்சு அப்போ சொல்கிறாங்க. அப்போ தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்கன்னா, அந்த ஜப்பான்காரன் சொன்னது கரெக்டு, ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆசைனா அந்த ஜப்பான்காரன் இங்கே வரணும், இங்கே வந்தால் நான் தெய்வத்தை பார்த்ததில்லைன்னு சொல்கிறேன்னா உண்மையான தெய்வத்தை அவன் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க திட்டத்தை. அதான் அதுதான் செய்ய மாட்டேன். நம்மை உண்டு பண்ணின தெய்வம் அது எங்கே தேடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மனுத்தலை என்று சொல்லப்பட்டவன் இதே சம்பளமாக ஜீவகுகையில் தான் இருக்கிறது. ஆமா 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 அதுதான். இப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து தெய்வம் என்ன ஆசைப்படுறான்னா, அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த உண்மையான தெய்வம் இருக்கும் இடம் எது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஊரான ஊர், உயிர் பயிரேற்றும் ஊர், அது அந்த மெய்வழி சாலை அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பரீட்சை முடிஞ்சு பசங்களுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் என்ன பிளான் பண்ணுவாங்க, ஊருக்கு போகலாம், ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம். ஆனால் இப்போ மெய்வழி மக்கள் நம்ம என்ன நினைப்போம்னா, எப்போ லீவ் விடுவோம், சாலை போவோம், திருவிழா எப்போ 11ஆம் தேதி திருவிழா வருது, நமக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு இச்சை வருது? எல்லாம் வந்து ஒரு வாசஸ்தலம், ஒரு குளிரான இடம் தேடி தான் நம்ம மனசு போகணும். அங்கே மெய்வழி சாலையில் என்ன இருக்குது? வெயில் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் சும்மா நம்ம பேசலாம், ஆனால் பயங்கரமான ஒரு வெயில், ஒரு காட்டில் இருக்கிற ஒரு ஊர், அது வெக்கையாக இருக்குது. அப்படி இருக்கிறச்சே அங்கே போகணுன்னு நம்ம மனசு ஏன் நாடுது? அந்த சௌகரியங்கள்லாம் மீறியும் லீவ் விட்டு அங்கே போகணுன்னு சில மனசு ஏங்குதுல்ல, அது ஏன் ஏங்குது அப்படின்னு சொன்னால் அந்த மனசுல தச்சு இருக்குது. அந்த ஊரோட பயன் என்ன அப்படின்றது
தச்சு இருக்குது. அப்போ தரணியில் இல்லாத ஒரு தனிச்செயல். அப்போ அங்கே ஏதோ இருக்குன்றதுனால இந்த மனசெல்லாம் அதை நாடி போகுது. அப்போ அந்த தரணியில் இல்லாத தனிச்செயல் எது அப்படின்னா அதுதாங்க மெய்வழி. நம்ம சொல்ல போகிறோம் இன்றைக்கி, அதுதாங்க மெய்வழி அப்படின்னு சொன்னால் அந்த தரணியில் இல்லாத அந்த தனிச்செயல் எது எது அப்படின்னு நான் பார்க்குறச்ச எனக்கு மனசில் தச்ச முதல் விஷயம், நம்ம இன்றைக்கி வந்து எந்த டிவி சேனலை ஓப்பன் பண்ணாலும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழ்னா சாதாரண விஷயமா, நாங்கள் தமிழ் பற்று உள்ளவர், தமிழ் நாங்கள் தமிழை விட மாட்டோம், நீங்கள் எல்லா பதாகைகள்லாம் தமிழில் மாற்றணும்னா. அப்போது இவங்க இந்த தமிழுக்கே இப்படி பேசுனா அப்போ நம்ம சாலை தமிழை பற்றி நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தரணை இல்லாத ஒரு தனிச்செயல் அது இந்த மெய்வழி தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அதில் முதல் அம்சமாக நான் எடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட சாலை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த சாலை தமிழ் என்னென்ன செய்யுது? இந்த சாலை தமிழ் அப்படின்னு பார்த்தா, யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்தில் இருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழி சாலையில் ஏற்ற மிக கல்வியே அந்த தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது நம்மளுடைய சாலையில் தான். தமிழின் முழு பலமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்கு சாலையில் தான் என்றால் அது மிகையாகாது. தமிழின் பலத்தை உள்ளது உள்ளபடியே சொல்லுகிறோம். சாலையில் மட்டும்தான் அதை அப்படி சொல்ல முடியும். வேற எங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? இங்கே அது அரியவற்றுள் அரியதாகிய சாவா வர வாழ்வை எளியவருக்கும் எளிதாக தருகிறது. தமிழ் தருது. இந்த காலத்தில் தமிழ் படித்தா அவனுக்கு வந்து இப்போ கம்பேர் பண்ணி நிறைய நம்ம பார்க்குறோம். ஐடி படித்தா லேக்ஸ் அண்ட் லேக்ஸை சம்பாதிக்கலாம், தமிழ் படித்தா அவ்வளோ இல்லைன்னு சொல்லி நம்மளே இருப்பாங்க. அப்போ இந்த லௌகிக உலகத்தில் கூட தமிழ் படித்தா அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் வரும். ஆனால் சாலை தமிழ் மட்டும் தான் என்ன தருது? யமன் கிட்ட. யமன் என்ன சொல்கிறான்? இந்த உலகம் எம் கையில் அப்படிங்கிறான். ஆனால் தெய்வம் என்ன சொல்கிறாங்க? அது யமனே எம் கையில். அப்போ யமனை மிகைக்க வல்ல ஒரு செயலுடையது எது அப்படின்னு சொன்னால் நம்ம சாலை தமிழ் தான். அப்போ அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கலாமா? தனங்களுக்கெல்லாம் பெரிய தனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவா வரம் ஒருபாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேண்டும்? எதுவுமே நீ பாடுபட வேண்டாம். அதுக்காக போயிட்டு ஒரு டிகிரி படிக்கணும்னா கூட 3 வருஷம் போகணும், லீவ் போடாமல் போகணும், 95% அட்டெண்டன்ஸ் இருக்கணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பண்ணணும், அப்புறம் தியரி எக்ஸாம் எழுதணும், அதில் பாஸ் ஆகணும். அப்படிலாம் பண்ணால் தான் டிகிரி கிடைக்கும். ஆனால் நீ ஒரு பாடும் படாமல் மனசு வந்து மனது சம்மதிக்க ஒத்துட்டு முழு நம்பிக்கை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த சத்தியமான நம்பிக்கை மட்டும் அந்த சாலை தமிழை நீ வச்ச அப்படின்னு சொன்னால் நீ அந்த யமன் கிட்ட இருந்து மீட்கப்படுவாய் அப்படிங்கிறாங்கன்னா அது வேற எந்த தமிழானா அதை செய்ய முடியுமா? யமனுடைய மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவராக்கி சாவா வரும் தருவதே சாலை தமிழ். யமனை ஒரு நாய்க்குட்டியாக்கி குச்சி குச்சி என்றால் ஓடி வருவதும் போ என்றால் போவதும் ஆக்கிவிட்டது யாரு? நமது சாலை தமிழ். இந்த வேலிக்கு வெளியே, அதாவது சாலை எல்லைக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் இவர் வந்து ஏதோ சோ அண்ட் சோ விருது வாங்கியிருக்காரு, இவர் சோ அண்ட் சோ இப்போ நிறைய நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த விருது கொடுத்தாங்க, அந்த அந்த புகழ் பெற்றவர் என்ன யமன் சும்மா விட்டுற போகிறானா? அதாவது பிஎம்லேருந்து சிஎம்லேருந்து யார் வேணால் மாலை மரியாதை போட்டு கௌரவிச்சு எவ்வளோ வேணால் பேசலாம். ஆனால் யமன் சும்மா விட்டுருவானா? அது கவி சக்கரவர்த்தி இருந்தாலும் புவி சக்கரவர்த்தி இருந்தாலுமே விட போகிறதில்ல. தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவு தான். ஆனால் இந்த எல்லையில் தான், எந்த எல்லையில் தான்? நம் மெய்வழி சாலையில் தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவில்லா முத்தி நடனம் செய்கிறது. அப்போது தமிழ் இன்னும் ஒன்றும் செய்யுது. அது என்ன செய்யுதுன்னா, ஜாதி மதங்களின் தீராத கொடும் பகையின் ஆறாத கோர நெஞ்சை முறித்தெறிந்து. அப்போது இங்கே ஜாதின்னு வர்றதுனால சொல்கிறேன். அப்போ தரணை இல்லாத தனிச்செயல் அது எது அப்படின்னு சொன்னால் நம்ம மெய்வழி தான். அதில் என்ன அப்படின்னா, இந்த ஜாதி மத பேதம் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து அது எல்லாமே தோற்று போன ஒரு விஷயம். அது எந்த அரசாங்கம் இருக்கட்டும், யாரும் எப்படி பாடுபட்டு என்னதான் சமத்துவபுரம் பேசினாலும் அது சொல்லளவில் மட்டும்தான் இருக்குது இன்ன வரைக்கும். அது செயலில் வந்து எல்லாம் தோற்று போன ஒரு இடம் அது. அதுதான் தெய்வம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு 10 கர்ப்பஸ்திரீகளை கொண்டு போய் ஒரு ரூமில் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து பேறு காலம், அது பிரசவ நேரத்தில் வந்து மேல் ஜாதி
பெண்ணுக்கு வந்து வலி அதிகமாக இருக்கும், கீழ் ஜாதி பெண்ணுக்கு வலியே இருக்காது, கீழ் ஜாதி பெண்ணுக்கு வலி அதிகமாக இருக்கும், மேல் ஜாதி பெண்ணுக்கு வலி இருக்காது, கீழ் ஜாதி பெண்ணுக்கு வந்து சிசேரியன் தான் நடக்கும், மேல் ஜாதி பெண்ணுக்கு சாதாரண பிரசவம் நடக்கும், எதனா இருக்கா? பிரசவ வலின்றது அது யார் இருந்தாலும் ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜாதி ஜாதி நீ பேசிகிட்டு இருக்கியே, மதம் பேசிகிட்டு இருக்கியே, ஜாதின்றது நீ எதில் பார்க்குற? நீ இது நம்ம எல்லாமே சொல்லுவாங்க, ரத்தம் ஒரே ஜாதி தானே, இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்ம அந்த ஜாதி அப்படின்றது இப்போ வந்து ஒரே குலம் ஒரே ஜாதி, இடம் மொழி நிறம் எல்லாமே வந்து ஒன்றா இருக்குது. உணவு முறைகள் வேறுபடுது. இப்போ பஞ்சாபி ஃபுட்டுன்னு நம்ம போய் சாப்பிட்றோம், நம்மளுக்கு இங்கே இப்போ ராஜஸ்தானி ஃபுட்டு, சைனீஸ் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன்ட்டு. ஆனால் அந்த சுவை, ருசி, பசி, தாகம், பிறப்பு, இறப்பு, விருப்பு வெறுப்பு, பயம், மகிழ்ச்சி, எல்லா உணர்வுகள், எல்லா அன்பு, பாசம் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. அப்போது இந்த உண்மையான சமத்துவபுரம் 69 ஜாதிகளை ஒன்றா ஆக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருந்ததுன்னு சொன்னால் இந்த சாலை தமிழுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுக்குமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே எவ்வளோ பாடுபட்டாலும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க, உங்களுக்கு இத்தனை சலுகைகள் கொடுப்போம், இந்த திருமணம் பண்ணால் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் பேரளவுக்கு தான் இருந்ததை வச்சு அதெல்லாம் வந்து உண்மையாக யாராலும் எதுவும் சாதிக்க முடியல. ஆனால் இந்த ஜாதி மதங்களின் தீராத கொடும் பகையின் ஆறாத கோர நெஞ்சை முறித்தெறிந்து தெய்வீக சைவ அலங்காரத்தில் சீரோங்க பிறப்பித்து 67 ஜாதிகள், இப்போ 69 கூட ஆயிடுச்சு, சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒத்த உடன்பிறவியராய் உத்தமராய் உள்ளன்புடன் இன்று அதாவது வாழ வைத்துள்ளது நம்முடைய சாலை தமிழ். எல்லா வேத மாமரைகளின் வட்டப்பூட்டையும், ஒவ்வொரு மாமரைகளும் வந்து பரிபாஷைகள் இருக்கும், எல்லாமே ஒரு பூட்டு வச்சிருக்கோம். அந்த வட்டப்பூட்டையும் எட்டி திறக்க வல்ல திறவுகோல் எம் சாலை தமிழ் ஒன்றை தான். இது காலகாலம் நெடுங்காலம் எல்லாம் எவ்வி எட்டி பாய்ந்து ஏற வல்லது. ஒருவனுக்கு சென்ற வயதையெல்லாம் மீட்டு தந்து சிரஞ்சீவி ஆக்க வல்லது நம் சாலை தமிழ். அதாவது போன நாளங்கு மீண்டங்கந்து ஏறும், இல்லை புலன்வெளி பற்றி ஓடி போறிய வயதையெல்லாம் நலந்தர மீட்டு தந்த அப்படின்னு சொல்லி நம்ம பாடல் ஒன்று பார்க்குறோம் நம்மளோட வேதத்தில். அப்போது இவன் வந்து என்ன பேசுவான்னா, வாய்க்கிலேயே பேசுவான், தமிழ் பற்று, தமிழ் ஓங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் இவ்வளோ பேசினானே, இவன் தமிழுக்கு என்ன அலங்காரம் செய்திருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம். தமிழுக்கு நீ என்ன அலங்காரம் செய்திருக்க? இவர்கள் தமிழை அலங்காரம் செய்தார்களா, அலங்கோலம் செய்தார்களா? அதனுடைய அருமையான 33 அங்கங்களை, 33 நம்ம எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துறதே இல்லை தமிழில். 30 சாலை தமிழில் மட்டும்தான் அந்த 33 தமிழை வந்து நம்ம எழுத்துக்களை நம்ம பயன்படுத்துகிறோம். 33 அங்கங்களை அறுத்தெறிந்து விட்டார்கள். இல்லை அப்போது நான் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டால், அது அப்படி இல்லைப்பா, இப்படி தான் இருந்தது ஆரம்பத்துலேருந்துன்னு சொல்லிட்டு பெரிய ஜாம்பவான்களாம் பேசுகிறாங்க. அப்போது இவங்க கேட்குறச்ச, ஓ அவர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கிறான்னு இவனும் சமாதானம் ஆகிக்கிறான். இல்லை அது அந்த அங்கங்களே இல்லாமல் தான் பிறந்தது என்று ஒரே அடியாய் படுசாம முரண்டாட்டம் பேசுகிறார்கள். இந்த கொடுமைகளை செய்தவர்களுக்கு அது நன்மையை செய்யுமா? ஆகவே தான் நெடுங்காலம் பொறுத்திருந்து கடைசியில் ஒரு நாள் இவர்களை எல்லோரும் காரி துப்பும்படியான நரகலாக்கி யமன் கையில் ஒப்புவித்து விட்டு போகிறது. தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்று. தமிழ் வந்து இவர் வந்து அதை எழுதினார், இது எழுதினார், அது அப்படியாப்பட்ட சுவை உள்ளது, இதுக்கு ஈடு இணையே இல்லை, இந்த கவிஞருக்கு ஈடு இணை இல்லை, எப்படி எழுதுறாருன்னு சொல்லி எல்லாம் பேசுகிறீங்களே. தமிழின் சுவையானது அறிவின் சுவையாயிற்றே. அறிவிற்கும் தளம் அறியாமல், அறிவதனை கண்டு அறிவதனை கொண்டு அறிவதை அறியாமல் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவோர்களுக்கு தமிழின் சுவையும் அதன் பலனும் எப்படி தெரியும்? தமிழின் சுவை மாத்திரம் அல்ல, அதன் முழு வல்லபம் நமக்கு கிடைத்துள்ளது. அதை கொண்டுதான் இந்த உலகமெல்லாம் கண்டு அஞ்சி கழிகிற யமனுடைய கொடிய வல்லபத்தை முறியடிக்கிறோம். இங்கு வந்து கூடிக்கொண்ட இவ்வளவு குறுகிய காலத்தில், இப்போ நம்மலாம் போயிருக்கோம், சாலைக்கு எல்லாம் போயிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு என்ன தயார் இருக்கு? இப்போ இதே ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க, நம்ம அனந்தாதி தேவர்கள் பார்த்து யமனா அவன் கிடக்குறான் போ, அவனை காலை பலகாரத்துக்கு போடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த தைரியம் எங்கேருந்து வருது? இப்போது நம்ம வந்து இந்த வெளி உலகத்தில் போய் சாவுனா, சே ஏன்ப்பா அதை பற்றி பேசுகிற அப்படின்பாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யாராச்சும் போய் முன்னாடியே இடம் வாங்கி வச்சு நம்மளுக்கு படுக்கை இங்கே தான் ரெடி பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு மனப்பக்குவம் யாருக்கு, மெய்வழி மக்களை தவிர வேறு யாருக்கு இருக்குது? நம்மளுக்கு அச்சோ சாவறதுக்கு முன்னாடி இடம் பார்க்குறது இதெல்லாம் அபசகுனம் இல்லையா அப்படின்வாங்க. நம்மளையே வந்து குழி வெட்டி வச்சுக்கிறதா அப்படின்வாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம், ஓடி போய் ரெஜிஸ்டர் பண்ணி வந்து இங்கே இடம் வாங்கி வச்சுக்கிறோம், அங்கே இடம் இருக்கணும், நம்ம அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த தைரியத்தை கொடுத்தது எதுன்னா நம்மளோட சாலை தமிழ் தான். நம்மளுக்கு அந்த நம்ம தெய்வம் தான், வேறு யாரும்
யாரும் இல்லை, அந்த சாலை தமிழுக்கு நம்ம தெய்வம் தான். அதுதான் நம்மளுக்கு அந்த தைரியத்தை நம்மளுக்கு கொடுத்தது. இங்கே வந்து கூடிக்கொண்டாதான் இத்தனை குறுகிய காலத்தில் யமபடரை சங்காரம் செய்து யுகங்கோடி கால வாழ்வை உன் சிரசில் ஏற்றி உள்ளது இதோ இந்த மெய்வழி சாலை தமிழ். இங்குற்ற எல்லோருக்கும் இந்த பெரு நன்மையை அளந்திருக்கிறதே, வேறு எந்த எல்லையில் உள்ள தமிழாவது இதை செய்திருக்குமா? அதனால தான் தரணியிலே இல்லாத ஒரு தனிச்செயல், அதுதாங்க எங்கள் மெய்வழி. இது இப்பொழுதும் வந்த தமிழா அல்லது எப்பொழுதும் இருந்ததா? என்றென்றைக்கு இருந்த அதே ஆயுதம்தான் இப்பொழுது இந்த போடுகிறது. அப்போது தமிழுங்கிறது இப்போ நம்ம சொல்கிறோம் என்ன, திருக்குறள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ இருந்தால் இது இப்போ வந்ததா, எப்பப்போ இருந்தது. ஆனால் அப்போல்லாம் இல்லாத தமிழ் வந்தது இப்போ தான் வந்ததா? நம்ம தெய்வம் எப்போ வந்தாங்க? இப்போது நம்ம தெய்வம் வந்து 18ல் வந்திருப்பாங்க, 1856 அது மாதிரி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1901 1901 பாட்டையா சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வல்லமை 22 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பெறுறாங்க அப்படி. ஆனால் எப்போவோ இருந்த தமிழ் தானே, அப்போல்லாம் இல்லாத சிறப்பு இந்த சாலை தமிழுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னா, அதுக்கு தான் சொல்லுவாங்க திங் இஸ் வேல்யூட் வேர் இட் பிலாங்ஸ். எந்த ஒரு பொருளும் யார் கையில் இருக்கோ அதை வச்சு தான் அதுக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எல்லாம் அதை கையில் எடுத்து வீசுபவரின் வல்லவம் தான் என்று இப்போது தெரிகிறதா? இதே தமிழ் தான் முன்னே இருந்தது, ஆனால் இப்போ அதை கையாளுறது யார்? நம்ம மெய்வழி தெய்வம். அப்போ அவங்க கையாளுறதுனால தான் அந்த தமிழுக்கு அவ்வளோ வந்து ஒரு வேல்யூ ஆடட். நீ சொன்ன மாதிரி அந்த தமிழுக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருக்குது. எம் கையில் உள்ள மெய்த்தமிழின் இந்த வல்லப பெருக்கை நீ அணுவாக நினைத்தால்தான் அது உன் ஜீவனில் ஒட்டி அறிவில் பூ பேரும். ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு வைர கம்பல் நம்மகிட்ட இருக்குதுன்னு சொன்னால் எல்லாம் நகையோடு போட்டு வச்சுருப்போம். ஆனால் அது ஒரு கல் வந்து 1,20,000 ரூபாய், 7 கல் இசுனா 13 லட்சம்னா அப்போ என்ன, இப்போ ஐயோ இது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் உரசிடும் தேஞ்சிடும்னு சொல்லி தனியாக ஒரு பெட்டியில் வச்சு அதை வந்து என்ன பண்ணுவோம், மூடி அது மாதிரி வச்சுருப்போம். அப்படி தான் இன்னொரு இடத்துல கூட நான் படித்தேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் வைர மாலை, அந்த வைர மாலையை என்ன பண்ணுறாருன்னா தங்கப்பெட்டியில் வச்சு வீட்டில் ஒரு வேலையாள்கிட்ட கொடுத்து இதை போய் என் பெஞ்சாலிகிட்ட கொடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து அது பெரிய வேலையெல்லாம் தெரியும். ஏதோ புருஷன் கொடுத்துக்கிறான்ட்டு இப்படி திறந்து பாருது, ஏதோ மாலை அடுப்பங்கரில் திரும்பி மாட்டி வச்சுக்கிட்டாங்க. கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நம்ம தெய்வ உத்தரப்பானது. ஆனால் அந்த தங்கப்பெட்டி மட்டும் தங்கன்னு தெரியுது, அந்த வெள்ளைக்கல்லை பற்றி அதுக்கு தெரியல. எடுத்து அடுப்பங்கரில் மாட்டி வச்சுட்டு தங்கப்பெட்டி எடுத்து நல்லா பெட்டியில் வச்சுருக்குது. அப்போ வீட்டுக்கு வர புருஷன் வந்து கேட்குறாம்மா, நான் அவனுக்கு கொடுத்து வச்சேனே அங்கேயே எங்கள் வைரமானா அது அடுப்பங்கரில் மாட்டி வச்சுக்கணும். அடிப்பாவி இப்படி பண்ணிட்டுன்னு ஓடி போய் எடுத்தால் கறி படிஞ்சிருக்குது. அது அவன் நிறைய நாள் கழிச்சு அப்படி எடுத்து நல்லா தொடச்சிட்டு எங்கன்னா பெட்டி பத்திரமா வச்சுருக்கா, அது தங்கம் இல்லை அப்படிங்குது. அப்போது இன்றைக்கி லௌகீகத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த தூள உடம்ப இது உள்ள ஒரு வைர தேகம் இருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு அதனோட மகோன்னதம் தெரியல, அதனோட பிரயோஜனம் தெரியல, அதனோட வேல்யூ அதாவது அதனோட மதிப்பு தெரியல. அதை அந்த அடுப்பங்கரில் மாட்டி வச்ச மாதிரி அதை பற்றி நினைக்கிறதில்ல, அதுக்கு உணவு கொடுக்கறதில்ல, ஒன்றுமே இல்லாமல். ஆனால் இந்த உடம்புல மட்டும் ஸ்னோ போடுறோம், இந்த வாசனை திரவியங்கள் தடவுறோம், என்ன பண்ணுறோம், பாலிஷ் போடுறோம், க்ரீம் போடுறோம், மாய்ஸ்சரைசர் போட்டு எல்லாம் போட்டு இதை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனால் இதுக்கு உள்ளே ஒன்று இருக்கே, அதை வந்து வீணாக்கிடுறியே அப்படின்னு சொல்லி யார் நம்ம தெய்வம் வந்து நம்ம எடுத்து சொல்லி 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 ஆனால் கூட அந்த சொல்கிற நேரத்தில் ஆமாம் போல இருக்குது அவர் சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அடுத்ததே நாய் மறந்தார் போல் திருகியே அந்த வரகையே திரிக்கிறது போல் அந்த எண்ணமாங்கிறது என்ன பண்ணுது, அடுத்து இங்கேருந்து இந்த சபை முடிஞ்சு 4 மணிக்கு அப்படி வெளியே போனதும் சாயங்காலம் என்ன இந்த போகலாமா, பாவ் பஜ்ஜி சாப்பிட்லாமா, சினிமாவுக்கு போகலாமா, எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், இன்றைக்கி சண்டே ஈவினிங் பெசன்ட் நகர் போகலாமான்றது அந்த மனசாகப்பட்டது என்ன. இங்கே இந்த கட்டுப்படுத்தி 10லேருந்து 4 மணி வைக்கிறதே பெரும் போராட்டமாக இருக்குது இல்லையா? அதில் 4 தடவை ஷூன்னு சொல்லணும், பேசக்கூடாதுன்னு குமாரி அக்கா அதுக்கு ஒரு வாக்கியம் சொல்லணும். இது மாதிரி பேசுனா என்ன வரும், அந்த வாக்கியம் என்னக்க நம்ம தெய்வம் வந்து அவங்க சொல்கிறச்சு நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பாவமே வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் சொன்னாங்க. அதுதான் சபையில வந்து நான் பேசுறது நம்ம வந்து இப்பதான் சொன்னேனே, அதுதான் அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் நான் பேசுவதை ஆர்வத்தோடு கேட்காது விட்டால் நீ கெடுவதோடு அல்லாமல் அவர் ஏமாற்றிப்பவும் தலையில் வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வர அவங்க ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு நம்மளுக்கு. காலையில இருந்து இப்ப மணி என்ன ஆகுது, 12:45 ஒரு 2 தடவை ஞாபகம் பண்ண வேண்டியது. அப்போ அந்த மனசாகப்பட்டது எப்படிங்கிறத எப்போ பிச்சுட்டு வெளியே ஓடலான் இருக்குது. அப்போது அந்த அலைப்பாயும் மனசை நம்மவெல்லாம் கட்டுப்படுத்தி இங்கே கொண்டு வந்து வைக்கிற ஒரு சிறப்பு, ஒரு தனித்திறமை எதுக்கு இருக்குதுன்னா இந்த சாலை தமிழுக்கு இருக்குது.
இதை கேட்கறச்சு உங்க காதுல தேன் வடிதா, தேன் ஊறுதா, கேட்கணும்னு போல இருக்குதா இன்னும்? சாலை தமிழ் 47 திருவாக்குமே தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் ஆமா, அதுதான். ஆனா நம்ம வந்து போட்டு பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம தெய்வம் தான் சாலை தமிழ், வேற எதுவும் ஒண்ணும் இல்ல. அது தெய்வம் தான் நம்மளுக்கு. நான் பண்ணி வச்சிருக்கேன், அது எப்பவும் இருந்தது தானே, உனக்கு இப்பதான் இருந்தது. ஆனா அது இப்ப யார் எடுத்து அதை வீசிக்கிறார்களோ அதுக்கேத்த மாதிரி அதுக்கு மரியாதை வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்ப முதலாக நாம் இப்புவனத்துக்கு இறங்கி வந்ததிலிருந்து, அதாவது தெய்வம் வந்து காலையில என்னோட அதுதான் இப்போ வந்து ஷாலி சுரேஷ் கோவிந்தா அவர்கள் என் தூளக்கணவர் பேசுகிறச்ச கூட சொன்னாங்க இல்லையா. இப்போ இது வந்து பாட்டையார் கூட போயிட்டு அகில வளம் முடிஞ்சு போயிட்டு திருப்பரங்குன்றத்துலேருந்து இறங்கி வராங்க. அப்போது இது யாரோ பண்ணுவாங்க, இந்த உலகத்தை உய்விக்கும் காரியம் தெய்வம் நினச்சிட்டு இருக்க சொல்ல, அதையும் நீ தான் பேசணும் அப்படின்னு சிறமேற் தாங்கின்றாங்க தெய்வம். அப்போ அதையும் வந்து சிறமேற் தாங்கி அதை உலகை உய்விக்கும் காரியத்தை பண்ணுறாங்க. அப்போ முதலாக நாம் இப்புவனத்துக்கு இறங்கி வந்ததிலிருந்து, அதாவது எமது பிராணவர்களின் கையில் பாசுபத கங்கணம் ஏற்றியதிலிருந்து 12 ஆண்டுகள் கழித்து நாம் முதலாக அந்த தீட்சை நடத்தினாங்க இல்லையா. அப்போ வந்து 2 பேர் காவல் காத்து, அதாவது 2 பேருக்கு தான் தீட்சை நடத்துனாங்களா தெய்வம். அதுக்கப்புறம் 5049 பேர் வந்தாங்க. தீட்சை நடத்தினது 2 பேருக்கு. அதில் காவல் காத்த ஆள் 1. அந்த 1, 2 தான் எம் சாலை தமிழ் பல்லாயிரம் பேரை படைத்தது. அப்போது 5049 தெய்வம் தூளத்தில் இருந்து. அப்போ இப்போ எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த சுவை தெரிஞ்சதுனால தான் வந்திருக்காங்க. அந்த சாலை தமிழோட அக்கா சொன்ன மாதிரி அந்த தொடி எம் சப்தமாகிய உயிரை செலவு செய்கிறோம் அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்போது நாம் இந்த ஓரிருளை தேவரதத்தை வீரமிக்க வெற்றி தமிழ் யாவரும் வியக்கும் வண்ணம் இன்னமும் ஓட்டி வருகிறோம்ங்கிறாங்க. இப்போ நம் தேவரதத்தின் வேகமும் அது கடந்தேறி வந்துள்ள பார தூரமும் நினைக்க முடியுமா? மெய்ஞான பீடங்களில் யாராவது கொடி போட்டது உண்டா? கொடிலாம் போட்டால் வெட்டிடுவாங்க அது. அப்போது கொடி போட்டால் போச்சு, அவனை வைக்க மாட்டார்கள் என்ற நிலையில் தானே வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று எம் சாலை மெய்த்தமிழ் எக்கால மூதி துந்துமியில் அசைந்த நாதம் எழுப்பி பேரிகை அடித்து வானுயர கொடியேற்றி வையகத்தோரை வாங்கோ வாங்கோ என்று கூவிய அழைத்த வண்ணம் இருக்கிறது. அதுதான் சாலை தமிழின் பெருமை. எனக்கு இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்றப்போ 40வது சபை அப்படின்னா அப்போது அந்த தரனில்லாத தனிச்செயல் அப்படின்றது நம்மளோட மெய்வழி தாங்க. இதுதாங்க மெய்வழி. யாருன்னா கேட்டாங்கன்னா மெய்வழினா ஒன்றுமே இல்லை, இதுதாங்க மெய்வழி அப்படின்றச்ச அந்த சாலை தமிழ் தான் எனக்கு முதல்ல ஞாபகத்தில் எண்ணத்தில் உதிச்சது. அடுத்தது வந்து இந்த ஜாதி மத பேதம் அப்படின்றது வந்து அதாவது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம். நம்ம கண் கூட பார்த்துட்டு இருப்போம். இங்கே பெண் கொடுக்குறாங்க, இங்கே பெண் எடுத்துக்கிறாங்க. ஒரு இந்து ஒரு முஸ்லீம் குலத்திலேருந்து பெண் எடுக்கிறாங்க, அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்தது என்ன தோணுச்சு அப்படின்னா தவம். அந்த தவம் அப்படிங்கிறது இது வரைக்கும் எங்குமே இல்லாத அந்த கூரோங்கிய வல்லபம் தவம், யார்கிட்டையும் இல்லாத ஒரு தவம் யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மெய்வழி சாலை ஆண்டவர்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த கன்னி விராட் தவம் இன்னும் இருந்து தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தவம் அப்படின்னா அதில் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அப்போது தவம் இப்போ தெய்வம் வந்து இப்போ தவம்னா இப்போ அக்கா கூட காலையில் சொன்னாங்க. இப்போ தவம்னா நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்கும். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செய்திகள் இங்கு வாக்கியமாக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை செடியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்திற்கு. அப்போ அது வந்து அப்போ அந்த தவம் அதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ தவம் வந்து கண்ணை மூடிட்டு காடுகளில் போயிட்டு உட்காந்து தாய் சடை வைத்து காடுகள் புக்கி தெரியாது ஜீவ ஒழுக்கும் சேர உதிக்கும் பரநாணம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த காலத்து எந்த காட்டு அமேசான் காடாக போய் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணாத. நாங்கள் 10ஓட 11 வச்சு கொண்டுன்றாங்க, கூட இருந்தே பண்ணுன்றாங்க. அப்படி பார்க்குறச்ச நம்ம தேவ ரகசிய சேவை நம்ம இறக்கப்பட்டிருக்கோம். அதையும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா திருப்பார்கடலை காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டுகளாக எடுத்து உன் வாயில் போடுகிறோம். நீ பக்கமாக கொடுத்தா கூட நீ படிக்க மாட்ட, அழகாக குட்டி 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 வாக்கியமாக நான் உனக்கு கொடுத்துருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு வாக்கியம் படித்து நீ அப்படியே தேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தெய்வம் பண்ண தவத்தை பற்றி பேசினா அது தனி பதிவாகவே போடுறோம். எலும்பு இலக அப்படின்றாங்க. எலும்பு போய் இலகுமா? எலும்பு உடையும், எலும்பு போய் இலக துடிக்க அப்படின்னா அப்போ எப்படியாப்பட்ட தவம் அவங்க பண்ணியிருக்காங்க. யாருக்காக? அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு வேணுன்ற தவம் அவங்க கிடச்சிருச்சு. அவங்களுக்கு தான் போதுன்ற அளவுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கும் நான் கூலிக்கு வேலைக்கு போகிறேன்டான்னு சொல்கிறாங்க. யாருக்காக போகிறாங்கன்னா நம்ம தலை செழிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பண்ணிட்டார், அவர் போகிறாரு. இன்றைக்கி ஒரு தலை நம்ம கதியெலாம் என்ன இருக்குது? நான் அடிக்கடிக்கு நான் ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சரி தெய்வம் இருந்தாங்க 1976 தவத்துக்கு போயிட்டாங்க, அத்தோட ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கதி என்ன ஆகுது?
அப்போ கூட அப்போ இருந்த மெய்வழி அனந்தர் அனந்தாதி தேவிகள் அவங்களுக்கு கூட ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க இருந்தப்போ பரிசுத்த ஜீவ பிரயாணம் கொடுத்துருக்காங்க, அடக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்க தவத்துக்கு போனப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஆனால் இன்றளவும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி, அது அமெரிக்காவை நான் அத்திப்பட்டியாக சொல்கிறேன், அதுதான் சொல்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ 1000 மணிக்கு இருந்தாலும் ஒரே ஒரு அழுத்தினால எல்லாம் வந்து என்கிட்ட சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. பிரளயம் அப்போ வந்து அது எங்கே இருந்தாலும் அடக்கம் பண்ணியிருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் அது தவ வல்லபம். அப்போ இது வரைக்கும் இருந்தவங்களுக்குலாம் தவ வல்லபம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வருதுன்னா எல்லாருக்கும் இருந்தது இல்லை நம்ம சொல்ல. ஆனால் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி தான். இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் 60 வயசில் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. எதுக்குன்னு சொன்னால் கெஸ்டர் ஆஃபீஸர் சைன் வேணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. நானும் சைன் போடுறேன். ரிட்டையர்ட் ஆகிட்டு 5 மணிக்கு அன்றைக்கி ஈவினிங் கிளினிக் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 6 மணிக்கு அதான் வந்து எனக்கு கெஸ்டர் ஆஃபீஸர் சைன் நான் போட்டால் போலீஸில் தூக்கி வச்சுருப்பான். அப்போ நான் படித்த படிப்பு பொய்யா, நான் வாங்கின டிகிரி பொய்யா, எல்லாம் உண்மை தான். ஆனால் அதுக்கு வேல்யூ எப்போ இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்த அந்த ரிட்டையர்ட் ஆகிற 5 மணி வரைக்கும் தான். 5:05க்கு கூட எனக்கு அந்த பவர் இல்லை. அதே மாதிரி தான் அப்போது அந்தந்த யுகத்தில் வந்த பாரவான்கள் அவங்க பட்ட பாட்டுக்கு ஏற்ற தவ வல்லபத்துக்கு ஏற்ற பலன் அப்போ அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் அது இப்போ இல்லை. ஆனால் நம்ம தெய்வத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால் அவர் பட்டது மட்டும் இல்லாமல் அவர் கஜானா பையில் 4 கோடி சொல்லிட்டு கரை கண்டவர் அப்படி சேர்த்து வச்சுட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஜிபே பண்ணிட்டு இருக்காங்க. நீ அது கூட ஒன்றுமே பண்ணாத, மூலமந்திரன்ற பாஸ்வேர்டை போடுடா. ஜிபே பண்ணுறதுக்காக நம்பர் வேணும், இந்த நம்பரை போட்டால் தான் ஜிபே பணம் போகுது. நீ ஒன்றுமே பண்ண வேணாம், நீ மூலமந்திரம் சொல்லு, வேறு ஒன்றுமே வேண்டாம். இன்றைக்கி நம்மளுக்கு சுற்றி வரும். ஷாலை காவியா பேச போகிறாங்க. இன்றைக்கி மூலமந்திரத்தை நம்ம டாபிக் சஞ்சு பாப்பா சொன்னாங்க. அந்த எண்ணக்கல் மாயக்கல்ல மூலமந்திரம் ரிஷி பேச போகிறாப்புல, அதுவும் இன்றைக்கி மூலமந்திரம் தான். ஸோ அப்புறம் அந்த மூலமந்திரத்தில் என் சக்தி எல்லாம் முழுக்க அடக்கி வச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போது ஷாலை சஞ்சு பாப்பா பேசுறது சொன்னாங்க வீசம் நாழிகை தவம். இதில் எவ்வளோ பேருக்கு அதை பற்றி தெரியாதுன்னு கேட்டாங்க. நம்மள தெரியும்ல எல்லாருக்கும் கேட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சொன்னாங்க அக்கா சொன்னாங்க நம்மளே நல்லா பேசுகிறோம், ஆனால் எத்தனை நாள் நம்ம பண்ணுறோன்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காலையிலேருந்து எல்லாம் வேலை பண்ணிட்டு அது வர நேரத்தில் மட்டும் சரி நாளைக்கு பார்க்கலாம் போ அப்படின்றது. அதுதான் பாப்பா சொன்னா. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்வா, தெய்வம் நாளைக்கு பார்க்கலாம் எமன் வந்தப்போ சொல்லிட்டா என்ன ஆகுதுப்பா, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம் தெய்வம் நினச்சிட்டா தெய்வம் ஸ்பீடாக எல்லாம் எடுத்துட்டா நம்ம கதி என்ன ஆகுது. அப்போ அந்த பயம் அந்த உணர்வு நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா. எவ்வளோ வால்யூம்லாம் படிக்கணும், தயானி அளவு சைஸ் புக்கெல்லாம் நம்ம படிக்கிற திறமை இருக்கிறவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு சபை அதுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ண வரணும். ஏன் வர மாட்டீங்க? ஷாலை குமாரி அக்கா கேட்டாங்க. எல்லாருமே வந்து தோத்திரம் பார்க்கணும், எல்லாருமே வந்து பண்ணணும், இல்லைன்னா கடன் கட்டி சோறு எல்லாம் கட்டி கொண்டு வரணும். இப்போ அவங்க பேசுறது நான் கேட்டேன், நான் பேச நீங்கள் கேட்க, நீங்கள் பேச நான் கேட்கணும். உங்ககிட்ட நான் லெமன் சாதம் அவங்க தயிர் சாதம்னா நீங்கள் வந்து புளி சாதம் எடுத்து வந்து நம்ம பங்கி சாப்பிட்ணுங்கிறாங்க. அதனால வேண்டுகோள் என்னென்னா சபைக்கு வரவங்க எல்லாம் சபைக்கு கலந்துருவாங்களோ உங்களால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லல, எல்லாருமே வந்து கொண்டு வந்து நம்ம பங்கி சாப்பிடணும். இப்போ நிறைய பேர் நம்ம சபையில் பேசுகிறோம், சந்தோஷம் ரொம்ப. அதுக்காக இப்போ இவங்களாம் வந்து ஷாலை விஷயம் இவங்களாம் வந்து இப்போது நேற்றுலாம் வந்து அவ்வளோ பிஸி தோட்டத்தில் வந்து இப்போ ரொம்ப பீக் பீரியடு. இப்போ எங்கள் அண்ணாலாம் வந்து சபைக்காக வந்திருக்காங்கன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஃபோனில் அடுத்த வாரம் வரேன்னா இப்போ அடுத்த மாதம் வரேன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை வந்து ஆகணும்னு சொல்ல முடியும் இல்லை. ஆனால் அது அவங்க உணர்வு வந்து கலந்துக்கணும் அப்படின்றது. அப்போது நம்ம என்ன இந்த சபை மூலமாக 40வது சபையில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறதை விட இந்த தெய்வ சித்தம் இது 400வது சபை அவங்க நினச்சாங்கன்னா அது ஆயிட்டு போட்டோம். ஆனால் அந்த சபையில் அந்த டைமில் அந்த நம்ம எடுத்துகிட்டு இருக்க டைமில் அந்த தெய்வத்தின் புகழையும் தெய்வத்தின் பெருமையை நம்ம பேச வேண்டியது நம்ம தலையாய கடமை. 39 சபையில் அதை தான் நம்ம பேசியிருக்கோம், இப்போவும் அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போது தரணி இல்லாத தனிச்செயல்னா எனக்கு தோணுது 3 விஷயம். ஒன்று ஷாலை தமிழை பற்றி தோணுச்சு, இன்னொன்று வந்து இந்த ஜாதி, அதாவது இந்த ஜாதி மதம் சமத்துவபுரம்ங்கிறது நம்ம ஷாலை தவிர்த்து வேறு எங்கேயுமே இருக்க முடியாதுன்றது ஒரு விஷயம் தோணுச்சு. 3வது வர என்ன தவம் அப்படி. இப்போ நம்ம தவத்தில் தான் இருக்கோம். அப்போது எலும்பு இலக எலும்பு துடிக்க அப்படின்லாம் சொல்லி தெய்வம் தவம் சொல்லுவாங்க. அப்புறம் பதிமறைவை பற்றி பேசுவாங்க, கற்பக தவத்தை பற்றி பேசுவாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய தவம் இருக்குது, தவத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க என்ற சொல் அறியாமலே தவத்தில் ஏற்றும் நம்ம சொல்கிறோம் ஒரே ஒரு சொல்லு. அதில் கூட இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கக்கா, இப்போ வந்து கண்டு விசுவாசித்தவர்கள் இப்போ நாங்கள் வந்து குருவை பார்த்துருக்கோம், எங்கள் உபதேசம் இருக்குது, நாங்கள் தான் குரு தான், நீங்கள் தெய்வம் ஆண்டவர்கள் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வம் வந்து அந்த பீரியடில் அவங்க இருக்க சொல்ல அது அம்பங்கனர் சொல்லியிருக்காங்க.
அப்படின்னும் ஒரு இருக்குது நம்மளுக்கு. சரி, இன்றைக்கி நான் வந்து எனக்கு என்னென்னா, இப்போ நான் எப்போனா ஒரு மாதம் சபைக்குன்னு சொன்னால் நான் இதுதான் இல்லை, நிறைய பதிவுகள் கேட்பேன், நிறைய நூல்கள்லாம் படிப்பேன். அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, இந்த சபையில் வந்து எப்படின்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் புதுசாக படித்த சில விஷயங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட பங்கிக்கலான்னு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ வந்துன்னா தெய்வம் செய்த தவத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அருளமுதம் வாக்கியம் 55 சொல்கிறாங்க. அதாவது ஒரு தகப்பனுக்கு வந்து 4 பிள்ளைகள் இருக்குது. 4 பிள்ளைகளுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட சொத்தை வந்து சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. அந்த 4 பேரில் வந்து ஒரு பிள்ளை மட்டும் என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு வேலை செய்து அந்த சொத்தை வந்து 1000, 10,000, லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி கொண்டே போகுது. அப்போது 4 மற்றவங்களாம் வந்து அதை அலட்சியமாக விட்டுடுறாங்க. அப்படி விருத்தி செய்து கொண்டே போகிறான் ஒருத்தன். அப்போ அந்த தகப்பனுக்கு அதை கண்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது அந்த மகன் வந்து இப்போ சொத்தை 4 பிரித்து கொடுத்தாரு. அவருக்கு கொடுத்தது வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதை வந்து பல லட்சம் பல கோடியாக ஆக்கிடுச்சு இந்த புள்ள. அப்போ அந்த புள்ளையை பார்த்து தகப்பனுக்கு அதாவது என்ன நினைப்பாரு, என்னால் சம்பாதிக்க முடியாது என் புள்ள சம்பாதிச்சிக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் மகிழ்ச்சி வரும்ல அந்த தகப்பன். அந்த தகப்பன் யாரும் இல்லை, அதுதான் வந்து பாட்டையா. அந்த பிள்ளை யார் இல்லை, அதுதான் நான். என்னை பார்த்து பாட்டையா அந்த பெருமிதப்பட்டு, ஏன்னா அவர் வந்து கையெழுத்து கும்பிடுறாரு, அவர் வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து காலை தொட்டு வணங்க வராரு திருப்பரங்குன்றத்திலிருந்து. எனக்கு பாவத்தை பண்ண பார்க்குறீங்களா, நான் பாவத்தை சுமத்த பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அந்த மகாசபை கூட்டத்தில் என்ன நடந்தது, நீங்கள் யார், நான் உங்களுக்கு ஏன் நான் குருவாக வந்தேன் அப்படின்னு, நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் என்னை கைகூப்பி தொழக்கூடாதுன்றது அப்போ அவருக்கே புரியுது. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம பாட்டையா தணிகை பிரான்னு சொல்கிறப்ப தான் சிரசில் நம்ம தலை வச்சு வணங்குவோமா, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர்கள் சொல்கிறச்சு இது வணங்கணுன்ற அந்த பழக்கம் வந்திருக்குது. அப்போது அந்த தன் பிள்ளை சம்பாதித்தான் என்ற மகிழ்ச்சி அளித்த பிள்ளை வேறு யாரும் இல்லை, நாமே தான். எமது தாயாக அதாவது அந்த தணிகைமணி பிரான் அளித்த ஞான செல்வத்தை எமது தவப்பாட்டால், அந்த தவங்கிறதான் சொல்ல. அப்போ எத்தனை ஒரு தவப்பாடு இருந்தால் அப்படி 4 கோடி கண்டவர்கள்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கை வரவாக்கி கொண்டுள்ளோம் அப்படிங்கிறாங்க. துவாத சாந்த பெருவெளி கடந்ததும் மேலும் பாடுபட இப்படி எம்மை போல் திரும்ப மாட்டார்கள். நாம் அதைவிட எவ்வளவோ பாடுபட்டு அதிகம் சம்பாதித்தும் மறுபடியும் தினம் உனக்காக இங்கு கூலி வேலைக்கு போகிறோம்ன்றாங்க. அதாவது இன்றைக்கும் கன்னி விராட் தவத்தில் உட்காந்துட்டு அவங்க நம்மளுக்காக தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 60 நாழிகை, அதாவது 86,400 நொடியில் அவத்தில் போன நொடிகள் எத்தனை. நம்ம இன்னைக்கு காலையில் எடுத்தோம், சாயங்காலம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம 16 தடவை மூலமந்திரம் சொல்ல நினச்சோம். இன்றைக்கி எத்தனை தடவை மூலமந்திரம் சொல்லியிருப்போம், எத்தனை தடவை தெய்வத்தை நினச்சிருப்போம். கஷ்டம் வந்தால் நினச்சிருப்போம், நிறைய கஷ்டம் வந்தால் தெய்வம் நினச்சிப்போம். நல்லா இருக்க சொல்ல நம்ம எத்தனை தடவை நினச்சிருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் என்று சதா சிந்தித்த வண்ணம் இருக்க வேண்டும். மனிதனின் அகவிய உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றையும் பிரட்டி பார்த்து அறிவதே தவம். உன் உடல் பொருள் ஆவி எமக்கே சொந்தம் என்று கூறுகிறாயே, அப்படியானால் உன் உடல் சம்பாதிக்கும் பொய்ப்பொருள் எமக்குத்தானே சொந்தம். நம்ம என்ன சொல்கிறோம், உடல் பொருள் ஆவி எல்லாம் உங்களுக்கு தான் தெய்வமே சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அது எதனா நம்ம பண்ணுறோமா, அப்போ நம்ம சம்பாதிக்கணும், மாதம் இவ்வளோ சம்பாதிச்சா. ஆனால் இப்போ சாலைக்கு போனால், இப்போ ட்ரெயினில் போனால் இவ்வளோ, காரில் போனால் இவ்வளோ, காரில் போனால் ஹைவேஸ்க்கு டோல்கேட்டுக்கு இவ்வளோ ஆயிடுது. இதெல்லாம் கூட்டிகிட்டு அப்புறம் திருச்சியில் போயிட்டு பழம் வாங்கணும். பழம் வந்து ரஸ்தாளி வாங்கினா இவ்வளோ, மஞ்சள் வாங்கினா இவ்வளோ, செவ்வாழை வாங்கினா இவ்வளோ. இதெல்லாம் கணக்கு போட்டு நீ அங்கே எடுத்துகிட்டு போய் தரிசனை அப்படின்னு அங்கே போயினா சினை தெரிக்குமா என்ன தெரிக்குங்க. டேய் நானாடா சாப்பிட போகிறேன், தெய்வம் கேட்குறாங்க, நானாடா சாப்பிட போகிறேன், அது நீ தானே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேரம் பேசுறது. டசன் 120 ரூபாவா, நீங்கள் 9 ரூபா வச்சுக்கோங்க ஒரு பழத்துக்கு, நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அதாவது தெய்வ காலத்தில் நீ கணக்கு பார்க்காதுடா. ஏமாற சொல்லலை, அதுக்காக ஒரு பழம் 20 ரூபாய் நீ கொடுத்து வாங்கன்னு சொல்ல, ஏமாற சொல்ல. ஆனால் தெய்வ சாலைக்கு போட்டு அதில் நீ கணக்கு பார்க்காதுடா. அது ஒன்று ஜீவிய காரியம், உயிருக்கான செயல். எவ்வளோ செலவு பண்ணுறல்ல நீ இதுக்காக. சில பேர் நினைக்கிறாங்க இல்லையா, இது போயிட்டு வந்து 5000 ரூபாய் ஆகுது, நம்ம இப்போ 1 கிராம் கூட வராது, வாங்கி வச்சா 5 தடவை ஷாலைக்கு போட 5 கிராம் வாங்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எவன் வந்து கூப்பிட வச்சு அதை எடுத்துட்டா போகிற கூட இல்லையா. அதனால போறீங்களோ போலையோ இது மாதிரி கணக்கெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெய்வம் உத்தரவு பண்ணாங்க. அதை கொண்டு நீயும் உன் பெண்டு பிள்ளைகள் வாழ்வதற்கு அனுமதி தருகிறோம். நீ சம்பாதிச்சத, ஆனால் உடல் பொருளாவி என்கிட்ட தத்தம் செய்துட்டேன்னு சொல்கிற. நீ சம்பாதிக்கிறத உன் பொண்டாட்டி, புள்ள, அப்பா, அம்மா, மாமனார், மாமியாருக்கு எல்லாம் செலவு செய்கிற. அதுவும் என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, சரி அதுவும் போனால் போதுன்னு விட்றேன். ஆனால் அதில் 10, அதாவது 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 1 பங்காவது எமக்கு செய்தால் தானே உனக்கு இந்த ஞானம் கிட்டுங்கிறாங்க.
அதுக்கு தான் அந்த காணிக்கைன்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்ன நான் எனக்கு ஓட மாட்டேன், நாம் காண நீ நிற்பது தான் காணிக்கை, அதுதான் காணிக்கை. நீ பணம் போகணும், பணம் அதாவது நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தரணி இல்லாத ஒரு தனி செயல் அப்படின்னு சொன்னால் நம்ம சாலையில் மட்டும்தான் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் விஐபிக்குன்னு இல்லை, நம்மளுக்கு எல்லாம் போவாங்க. நினச்சி பாருங்க, கோவிலே கதவே இல்லாத கோவில்ன்றது அதுதான், எல்லாருமே போயிட்டு இருக்காங்க உள்ளார அப்படின்ட்டு. பட் எங்கே போனாலும் விஐபி டிக்கெட் அப்படின்னு சொல்லி நேராக சொல்லிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க மாலையை தூக்கி உங்க கழுத்தில் போடுறேன்றாங்க. இது மாதிரிலாம் நடந்துருக்கு. அப்போ தட்டில் காசு வச்சு அவனுக்கு பாத பூஜைன்னு ஒன்று கொண்டு போய் காமிக்கிறான். ஸோ இப்படிலாம் இல்லாத ஒரு விஷயம், அந்த பெருமையை நம்ம எடுத்து பேசணும் இல்லையா நம்மளுக்கு. அதுதான் தெய்வம் ஆசைப்பட்டு நம்மகிட்ட கேட்கறது. நீங்கள் வந்தது கடமை முடிந்தாகி விட்டது, நீ இந்த மெய்யை பற்றி பேசு, நீ பார்த்தவர்களை சந்தித்தவர்களை எல்லாம் நீ பேசு அப்படின்ற. அதை நம்ம செய்யணுமா செய்ய வேண்டாம், நம்ம செய்யணும் இல்லையா. ஆனால் இந்த 10ல் ஒரு பங்காவது நமக்கு செய்தால் தானே உனக்கு இந்த ஞானம் கிட்டும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அதில் செய்யணுமா, கணக்கு பார்க்குறோம்ல. உத்தரவு வாங்க சொல்ல 10 ரூபா வைக்கலாமா, சில்லறை இல்லையே 100 ரூபாவா இருக்கு, அந்த கடையில் போய் வாங்கிட்டு சில்லறை வாங்கிட்டு ஒரு 20 ரூபா வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தவறு இல்லையா. அதெல்லாம் நம்மளுக்கு கேட்கலையே, தெய்வம் கேட்டாங்களா என்ன உன்னை வந்துட்டு கேட்கலையே அப்படின்ட்டு. இந்த அழுகின வாழைப்பழம் கதை சொன்னேன் நான் போன தரம், சொன்னேன்னா என்னன்னு தெரியல. இல்லை அழுகின வாழைப்பழம் கதை என்னென்னா மானசீகமான பக்தி அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். சரி, இப்போது பசி நேரம் வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு கதை நம்ம கதையில் நிகழ்வு அது தெய்வம் சொன்னது தான். அது என்னென்னா ஒரு குரு வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து பூஜை பண்ணணும், அப்போ தான் உனக்கு கஷ்டம்லாம் போகும்ன்றாங்க. சரிங்க சாமி, என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா 2 விதமான பூஜை இருக்குது, மானசீகமாக பண்ண போறியா இல்லை நிஜமாக பண்ண போறியா. அது என்னங்க சாமி 2 அப்படின்னா, இல்லைப்பா நிஜமாக பூஜை பண்ணால் வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சு நீ பண்ணலாம் அப்படின்னா. மானசீகமானன்னா மனசில் நினச்சா போதும், மனசில் நினச்சி இந்த 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இது கட்டுவார்ல, இது கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவார்ல, அது மாதிரி மனசில் நினச்ச போதும் அப்படின்னா. அதுக்கு என்ன செலவாகும் சாமி, அதுக்கு இல்லைப்பா ஒரு 25 வெள்ளி விளக்கு வாங்கணும், ஒரு 1000 தேங்காய் வாங்கணும், ஒரு 10,000 வாழைப்பழம் வேணும், இதெல்லாம் வாங்கி வச்சுன்னு நான் சொல்கிற ஒரு கணக்கு. இது வந்து வாங்கி வச்சு அப்புறம் வெத்தலை பாக்கு பூ பழம் நெய் ஊற்றி அந்த 1000 விளக்கை ஏற்றி நீ மானசீகமாக பூஜை வாங்கணுமா. சரிங்க சாமி. அவன் நினச்சான் இது நிஜமாலும் வாங்கினா இதுக்கெல்லாம் செலவாகுமே, வெத்தலை பாக்கு பூ பழம் மானசீகத்திலே பண்ணிக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, சரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுருங்க, நாளைக்கு மானசீக பூஜை பண்ணிடலாம். புரியுதா மானசீக பூஜைன்னு என்னன்ட்டு? மனசால பண்ணுறது, மனசால இருக்கிறதா இங்கேதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அப்போட்டு அப்போ மானசீக பூஜை அவன் சொல்வான். அப்போ சொல்வார், நீ வந்து வருவார் அவர், ரெடியாப்பா பண்ணிடலாமாப்பா, பண்ணிடலாம். 1000 குத்துவிளக்கு ரெடியா, வெள்ளி விளக்கா ரெடிங்க சாமி, நெய் ரெடியா ரெடிங்க சாமி அப்படின்பா. 1000 இளநீர் ரெடியா ரெடிங்க சாமி, வாழைப்பழம் மட்டும் வரணும் சாமி அப்படின்பா. என்ன பண்ணது இப்போதான் அவன் வேலைக்காரனை கூப்பிட்டு, இவன் வந்து வாழைப்பழம் மண்டி வச்சுருப்பான் இந்த பூஜை பண்ண போகிறவன். அவன் சொல்வான், டேய் நீ போய் நம்ம வாழைப்பழம் மண்டியில் போ, வெளி ரூமில் பார்க்காத உள் ரூமில் அழுகுன வாழைப்பழம் கடக்க பாரு, அதுலேருந்து ஒரு 1000 வாழைப்பழத்தை எடுத்துன்னு வா அப்படின்பான். அப்போது மானசீக பூஜை பண்ணுறதுக்கு கூட நல்ல வாழைப்பழம் எடுத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவன் நினைப்பு பாரு, மானசீக பூஜைன்னு எடுத்துட்டு வர அவன் மனசால. அப்போ அந்த மானசீக பூஜையில் கூட நல்ல வாழைப்பழம் வைக்கணுன்ற எண்ணம் இவனுக்கு இல்லை. ஆனால் இவன் கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணி இவனுக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் விலகி இவர் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்க்கணும்னா இது எப்படி ஒரு நியாயமாக. இன்னைக்கு மனு எப்படி இருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இன்னைக்கு மனு எப்படி இருக்காங்கன்னா, நீ கடவுள்கிட்டேருந்து எனக்கு எல்லாம் இது வேணும் அது வேணும் அது வேணும், எனக்கு லட்சுமிகரமாக இருக்கணும், எல்லாம் வேணும், நல்ல பொண்டாட்டி புள்ள வேணும், எல்லாம் கேட்குற. ஆனால் தெய்வத்துக்கு நீ எதனா செய்யணும்னா மட்டும் உன் மனசு அங்கே எப்படி இருக்குதுன்னா, அங்கே ராஜாவாட்டு நினைக்கிறவன் இங்கே வந்து பிச்சைக்காரன் ஆகிடுறீ நீ. இல்லை இது வந்து பழுத்த காய் வாழைப்பழம்னா எவ்வளோ, காய் வாழைப்பழம்னா எடை போட்டால் ரொம்ப கம்மியாக நிற்கும், பழுத்த வாழைப்பழம் போட்டால் கம்மியாக நிற்கும். நீங்கள் இது போடாது இது போடுங்க இது 2 நாள் பழங்களா, இன்னைக்கு நைட் சாப்பிடலாம்ல தரிசனம் பண்ணிட்டு அப்போ இதை கொடுங்கிற. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கக்கா. இல்லை பூ வாங்கி நான் வீட்டில் கொஞ்சம் பூக்காக சொல்கிறேன். சொல்லுங்கக்கா சொல்லுங்க. பூ வாங்கி வீட்டில் கட்டி இந்த 2 போட்டு கட்டி நான் ஜப்பியில் போட்டு வச்சிருந்தேன். வீட்டு மருமகனா பூஜை பண்ணுவாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. காலையில் நம்ம சபைக்கு வருமே அது எடுத்து நம்ம தெய்வத்துக்கு சமைக்கலான்னு எடுத்தேன். நம்ம போவோம், வெயில் ஆயிடும், வாடிடும், நம்ம அது பூ வாடிட்டு பூ போடக்கூடாது தெய்வத்துக்கு அப்படின்ட்டு அந்த பூ எடுத்து நான் வச்சுட்டு வந்துட்டேன். அப்ப நான் அட்டது போட்டு அது என்னடா பத்தியா மனசு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ போட்டு கண்ணுக்கு நல்லா. அப்ப நம்ம வந்து நம்ம 20 ரூபா பூவை அதை வாங்கிட்டு போட்டேன்னா போடலன்னா என்ன, பூ மாலை போட்டேன்னா
பாமால தான் நம்ம போட சொல்றாங்க அப்படிங்கறதே நம்ம உணர்த்தினால அறிவு தட்டுனால அக்கா பழக்கம் பத்தி பேசுனால நான் இன்னைக்கு நான் அதை எடுத்து நான் சொல்றேன். அதுதான் அதனால மனசு அதுதான் மனம்தான். ஸோ மனசு என்ன இருக்குன்னா, அப்போ அவங்க ரைட்டாயில தெய்வம் என்ன சொல்றாங்கன்னா, நீ உடல் பொருள் ஆவியை எனக்கு நீ தத்தம் பண்ணிட்ட, நீ சம்பாதிக்கிறதே உனக்கு இல்லை, ஆனால் நீ உன் குடும்பத்துக்கே செலவு பண்ணியிருக்க, அதில் 10ல் 1 பாகனை எனக்கு கொடுத்தாதானே உனக்கு அந்த ஞானம் தங்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய, அவங்களுக்கு தேவையில்லை, நம்ம கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் அந்த பக்குவப்படுறதுக்காக நம்மளுக்கு சொல்லி வைக்கிற ஒரு விஷயம். இந்த அரிய காரண பெரிய செயலை அதன் உன்னதம் தெரிந்திருந்தும் நீ பழகும் நரகர் சிலர் இதற்கு வரவில்லையே ஏன், நீ வந்திருக்கிறாயே ஏன். இப்போ நம்ம வராங்க, இப்போ உஷா வந்துட்டாங்க, இங்கே எது வீடு பக்கத்து நிறைய சொல்கிறாங்க எடுத்து, ஆனால் அடுத்த தரம் வரேன்றாங்க. இதோ சாந்தா வெயில் நீங்கள் அடுத்த மாதம் கூட வந்துக்கோங்க, நீங்கள் வயசானவங்க வராதிங்க தனியாக அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நான் போவேன்னு ஓடி வராங்க. ஆனால் அவங்க கூடயே இருக்கவங்க நீ போய் வெயில் எங்கன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க? தெய்வம் கேட்குறாங்க, நீ வரையே, இந்த மெய்க்கு நீ வரையே, ஏன் சில பேர் வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மெய்ச்செயலுக்கு இணக்கமான எண்ணமும் உன்னிடம் இருக்கிறது, அவனிடம் இல்லை, அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா, பாழடைந்த கோட்டை வேதாளம் இருக்குது என்ற பயம், உள்ளே போய் பார்த்தால் சர்வ ஐஸ்வர்யம் இருக்கும். அதாவது பாழடைந்த கோட்டையில் வேதாளம் இருக்குதுன்ற பயம். அவங்க முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மெய் வழி அப்படின்னாக்க அங்கே மை வச்சுருவாங்க, கண்ணாடி வச்சுருப்பாங்க, மை தடவிடுவாங்க. அப்போ அங்கே கோட்டை நம்மளுக்கு தான் தெரியும். அதாவது சொல்லுவாங்க, தெய்வம் உன்னோட வாக்கியத்தில் சொல்லுவாங்க, நீ சக்கரை கட்டிய கற்கண்டை சாப்பிட்டுட்டு இருக்க, பார்க்குறவனா என்ன உப்பு சாப்பிட்றானே, உங்க உப்பு நோய் வந்துடாதா, பிபி ஏறிடாதா, சாப்பிட்ற நம்மளுக்கு தானே தெரியும். அதுதான் இல்லை, சாப்பிட்ற சுவைக்கிற நமக்கு தான் தெரியும் அது கற்கண்டா இல்லை இதுவான் உப்பான்னுட்டா. பார்க்குறவங்க ரெண்டும் வெள்ளையாது, நீ உப்புன்னா அது உப்பார்வை, அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மெய்வழியில் நுழைவதற்கு முன்னால் பயம், நுழைந்த பின்பு தான் எல்லாம் தெரியும். நிறையிருள் மலிந்த சைத்தான் இவன் போய் ஆண்டவர்களை கணிக்க முடியுமா, இமயத்தை எறும்பு கணிக்க முடியுமான்றாங்க. அப்போ நீங்கள் வர சொல்ல நிறைய தடங்கல்கள்லாம் வரும். மெய்வழிக்கு அவ்வளோ, சாலைக்கு போகிறோன்னா அவ்வளோ தடங்கள் வரும். சாலைக்கு நம்ம நினச்சா போக முடியாது, தெய்வம் நினைக்கிறோம் நம்ம வரணும்னு, அப்போ தான் போக முடியும். சபைக்கு நம்மளாம் போக முடியாது, தெய்வம் நினைக்கிறோம் வரணுன்ட்டு, அப்போ தான் நம்ம வர முடியும். அது எல்லாம் நான் சபைக்கு போகிறதில்ல, நான் பண்ண மாட்டேன், நீ வர முடியாது, நீ நினச்சா தானே நீ நினச்சா நடக்கிற காரியம் இல்லை, அது தெய்வம் நினைக்கிறோம் நம்மளுக்கு. அதுதான். அப்போது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் படித்த விஷயம் என்னென்னா, புது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு டாக்டர் ஷாலை கமலி கேட்பாங்க, ஆன்ட்டி பிரளயம் வந்துட்டால் இந்த உலகம் எல்லாம் அப்படியே ஆகிடுமா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப இது மாதிரி உலகம்லாம் வருமா, என்ன ஆகும். அப்போ நான் படிக்கிறச்சே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தெய்வம் அவர்கள் நீதி தேகமாக மாறியவுடன் நீதி தராசில் நின்ற எல்லா ஜீவ ஆத்மாவிற்கும் பொது நடு தீர்வை ஒன்றே அவர்கள் நடத்துவார்கள் என்பதையும், அதாவது சௌராஷ்டிர நாயக தீர்க்க தரிசனம் கூறுகிறது. நீதி தெய்வமாக அவர்கள் மாறியவுடன் புதிய நீதி ராஜாங்க உலகத்தை அவர்கள் விருப்பப்படியே முழுக்க படைப்பார்கள். அவர்கள் விருப்பப்படியே அந்த நீதி ராஜாங்கத்தை செந்நெறியுடன் நடத்துவார்கள் என்று அந்த தீர்க்க தரிசனம் உறுதியாக கூறுகிறது. அதாவது இந்த புது உலகம் பிரளயம் வந்ததும், நம்ம ஒரு நாளைக்கு பிரளயம் அந்த ஃபுல்லாக நம்ம பேசணும், அது ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. புது உலகம் பகல் போல், அதாவது இந்த புது உலகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பகல் போல் பிரகாசமாக, அதாவது பூரிய ஒளியில் திகழும். ஆனால் சூரியன் மட்டும் அங்கு காணப்படாது, சூரியனே இருக்காது புது உலகத்தில். ஆனால் அப்படியே பகல் போல் அப்படி இருக்குமா, சூரியனே இருக்காது என்பது ஆண்டவர்கள் திருவாக்கு. 9 தடையிலே ஊடுருவி தெரிந்து கொள்ளும் வல்லபத்தை அப்போது மனுவுக்கு தரப்படும் என்பதையும் அப்போது தான் தெரிவித்தார்கள். எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த அறிவு கூரோங்கிய அறிவாக இருக்கும். இப்போது தவம் நம்மளுக்கெல்லாம் ஏறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது நமக்குள்ளார ஒரு தீ இருக்குது, நன்மை பயக்குகின்ற தீ. அந்த தீ குளிர்ந்து விட்டால் தான் நம்ம செத்து போயிடுறோம், நம்ம உடம்போ குளிர்ந்து இப்போ ஜில்லிட்டிச்சுப்பான் உடம்பு அப்படின்றோம். நமக்குள்ளே ஒரு தீ இருக்குது, அது நன்மை பயக்குகின்ற தீ. அந்த தீ நம்மள உடம்புல குளிர்ந்து விட்டாலோ நம்ம உடம்போ குளிர்ந்து விடுகிறது. அப்போது உன் உடலும் குளிர்ந்து கட்டி ஏறிட்டு அப்போ ஏறிக்கிறது, நாரி நலம் கெட்டு விடுகிறது. அந்த அக்னி ஜலத்தில் மூழ்கி போகும் முன்னர் ஜலம் சுண்டி உன்பால் தவம் ஏற வேண்டும். அப்படி தவம் ஏறுவதற்கு நீதியாகிய அந்த திருமேனியரின் திருவடி நிழலில் நீ தங்கி செவி உணவு உட்கொண்ட வண்ணம் இருக்க வேண்டும். இப்போ நம்மளாம் என்ன உட்கொண்டு இருக்கிறோம், இப்போ அமுது நம்ம எடுக்க போகிறோம்,
ஆனால் இப்போ என்ன செவி உணவு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இது. அப்போது உட்கொண்ட வண்டம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன் பொய் மலங்கள் அனைத்தும் பொசுங்க பெற்று மெய் வீட்டில் குடியேற்ற பெறுகிறாய் அப்படின்ட்டு. அப்போது இந்த புது உலகம் வரத்துக்கு இப்போ கன்னி விராட் தவத்தில் தெய்வம் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தெய்வமே தான் மகதி அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அந்த மகதி அலைஹிஸ்ஸலாம் தாயின் கருவறையில் இருந்து வந்தவர்கள் அல்ல என்று வேதம் கூறுகிறது. இப்போ தெய்வம் தான் மகதி அலைஹிஸ்ஸலாம், ஆனால் அவங்க ஆனால் தெய்வம் ஒரு தாயின் கருவறையிலேருந்து தானே வந்திருக்காங்க. அப்போ தெய்வம் தான் அலைஹிஸ்ஸலாம்ன்றாங்க. அப்போ தாயின் கருவறையில் இருந்து வரலன்னா அப்போ தெய்வம் எப்படி ஆக முடியும்? நம்மளுக்குலாம் ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போது அதனால் தாயின் கருவறையில் இருந்து வந்த அவர்கள் தூளம் மறைந்து புதிய தேவ அரூபமாக வேண்டும். தெய்வம் அவர்கள் அதனால் தான் தூளம் கடந்த தவத்தில் ஏறி உள்ளார்கள். தூளம் கடந்த இந்த தவ நிலையில்தான் யாருக்கும் சொந்தமில்லாத அரூப தூளம் கொண்ட மகதி அலைஹிஸ்ஸலாம் ரூபத்தில் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இதுவும் அவர்கள் சொல்ல வந்தது தான். இது தெய்வமே நம்மளுக்கு உத்தரவு பண்ணுறாங்க. சருகு போல் காய்ந்து வருவது தவ ஏற்றத்தால் முற்பகுதியில் நடப்பது என்றும், அடுத்த பாதி பகுதியை இந்த கற்பக தவம் முடிந்து கன்னி விராட் தவம் வரும்போது வேறு நிலை என்றும் ஆண்டவர்கள் விளக்குகிறார்கள். முன்னாடி தெய்வம் ஏய் தொட்டு பாடுறாய் அப்படின்னு கை நீட்டுவாங்களாம், திருக்கரத்தை நீட்டுவாங்களாம். அப்போ பார்த்தா அந்த சருகு மாதிரி இருக்குமா, அப்படியே பாலமாக அப்படியே சருகு மாதிரி இருக்குமா, அப்படியே உடலாம் அப்படி ஆயிட்டு இருந்ததாமா அந்த இது பதிமறிவு நிகழ்த்துக்கு முன்னாடி. அப்போ அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் கற்பக தவத்துக்கு முடிந்து கன்னி விராட் தவம் வரும்போது வேறு நிலை என்றும் ஆண்டவர்கள் விளக்குகிறார்கள். அந்த சமயம் அவர்கள் கருவரங்கம் 4ஆக பிளந்து 9 மாத காலம் பிரட்டி கூட்டி தேவதேகமாக அது மாற்றிக்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். அப்போ பதிமறைவு நிகழாவிட்டால், அப்போ பதிமறைவு எல்லாருக்கும் ஒரே ஆசை. அனதாத தேவர்களுக்கெல்லாம் தெரியல அவங்க இவ்வளோ சீக்கிரம் பதிமறைவு ஆயிட்டு போகிறாங்க. அப்போ அப்புறம் அப்படி அழறாங்க. அப்போது பதிமறைவு நிகழலைன்னா என்ன ஆகும் அப்படின்றாங்க. அது ஏன் தெய்வம் இப்போ கன்னி விராட் தவத்தில் போய் இருக்கிறாங்க? அப்போது தூளத்தில் இவ்வளோ சொல்கிறாங்களே, தெய்வம் இவ்வளோ விளக்குறாங்க, ஏன் நம்மள மாதிரி தெய்வமும் அடக்கம் ஆகிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. தெய்வம் பதிமறைவில் இருக்காங்க, நம்ம அடக்கம் ஆடுறது வேற. அப்போ ஏன் ஆனாங்கன்றதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. பதிமறைவு நிகழாவிட்டால் பிரளய காலத்தில் அந்நாட்டினுக்குரிய யுகவித்துக்களாய் மறுபிறப்பு தேவ தூளங்களில் மாறி அடங்கி இருப்பவர்களின் மேலும் கூட கொடிய இடிகள் எங்கும் கூறு கொண்டு விரிக்கும், கோரம் கொண்டு விரிக்குமாங்க. அப்போது இப்போ ஜீவதேகத்தில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கும் அந்த பிரளய நேரத்தில் வர அக்னி அவங்களையும் தாக்கும். இவை போன்று இன்னும் பலவாம் ஊழி பிரளைய அமளியானது மோதும். நித்திரை போன்ற மயக்கத்தில் ஆழ்ந்து இருக்கும் இந்த நித்திய வித்திற்கு விண்ணாட்டு மயக்கத்தை ஊட்டி அகால ஆபத்தில் சிக்காது ரட்சிக்க எம் தவ ஆற்றலை அவர்களுக்கு அளிக்க வேண்டும். அப்போது மறைவு நடந்தாதான் அது நம்ம இப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்காலத்தின் மூலமாக வரும் தொனியில் பரிசுத்த ஆவியை நீ காது கொடுத்து கேட்க வேண்டும். அது உன் ஜீவனில் ஏற்றிக்கொள்ளும். அனித்திய உன் தேகத்தில் நித்தியத்தை பெறுவதற்காகவே உனக்கு அறிவு படைக்க பெற்றுள்ளது. இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி என்று அருணகிரியார் சொல்வது இதைத்தான். அப்போ இவ்வளோ நம்ம பேசிட்டோம். கடைசியில் கடவுள் யார் அப்படின்னா என்ன சொல்லுங்க? மெய் வழினா என்னன்னு சொல்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. பொய் வழியில் நம்ம அங்கே ஆரம்பிச்சது. அதாவது பொய் வழியில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விக்கிரக வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க விரதங்கள் இருக்காங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு பொழுது இருக்கிறாங்க, எல்லா கோவில்களுக்கும் போகிறாங்க. தீ மிதிக்கிறது கரெக்ட். தீ மிதிக்கிறது அதை பற்றி தெய்வம் ஒரு உத்தரவு பண்ணிட்டாங்க. தீ மிதித்தல் அது என்ன, பூக்குழி இறங்குதல்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ தீ மிதிக்கிறது எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வேல் குத்துறதுக்கா. வேல் குத்துறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இவன் முன்னாடி பெரியவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, பாரவான்கள, அவங்களாம் அந்த ஊரில் இருக்க முடியாமல் அடித்து விரட்டினாங்க மலைகளுக்கெல்லாம். அந்த பாவம் தான் இப்போ தலைமுறையும் அழகு குத்தி அந்த பாவத்தை தீக்கிறான். முதுகுலெல்லாம் அழகு குத்தின்னு தேர் இழுக்கிறதெல்லாம் சொல்லிட்டு அப்போ முருகப்பெருமான் கடவுள் வர சொல்ல அவரை ஊரையே வாழ விடாமல் மலைக்கு துரத்தி விட்டாங்க. அந்த பாவம் தான் சொல்லுவாங்க. இந்த தீ மிதிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், எடுத்து வைக்கப்பட்டதுன்னு சொன்னால், டேய் நீ இந்த லௌகீகத்தில் தீ மிதிக்கிறியே, இதுவே உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போ நெருப்பாறு மயிர்பாலம்னு ஒன்று இருக்குது, அதை நீ கடக்கணும். அது நீயா கடக்க முடியாது. அங்கே நீ எடுகுழந்தைய போல இருந்து தெய்வ சொல்படி நடந்து தன்னறிவில் சாயாமல் இருந்தேன்னு சொன்னால் அங்கே தெய்வமே. இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கடைகளுக்கு முன்னாடி
இந்த பைப் லைன் எல்லாம் உடச்சி விட்டா காவா வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு இந்த கடைக்கு போனால் ஒரு பலகை போடுவாங்க. இப்போ நம்மளே தாண்ட முடியாது. அதை அந்த கடைக்காரர் சொல்லுவான், மேடம் அந்த பலகையில் வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பலகையில் நம்ம ஏறினா அந்த கடைக்கு போக முடியும். இல்லைன்னா இவ்வளோ பெருசாக வெட்டி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் நெருப்பாறு கீழே போகும். அப்போ நம்ம தெய்வம் நம்ம தன்னறிவில் சாய்ந்தனா நெருப்பாரில் விழ வேண்டியது தான். தன்னறிவில் சாயாமல் தெய்வ அறிவில் சாய்ந்து அவங்க எடுக்குழந்தை போல இருந்தோம். எடுக்குழந்தைன்னா நான் எங்கே போனாலும் தூக்கின்னு போகலாம். ஏன் எது கேட்காது. 2 வயசு சொல்லிச்சா, அம்மா நான் பாட்டி வீட்டுக்கு வரமாட்டேம்மா, எனக்கு அங்கே நெட் இருக்காதும்மா, எனக்கு அங்கே ஏசி இருக்காதுமானோ குழந்தைனா தூக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம இருந்தோம்னா தெய்வம் அந்த நெருப்பாறு மயில் பாலத்தில் அவங்களே கடத்திடுவாங்களா. நம்மளுக்கு பலகை மாதிரி ஒன்று போட்டு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா கத்தி மாதிரி ஒன்று இருக்குமா, அதில் காலை வச்சு அதில் விழ வேண்டியது தானாமா. அதை நீ ஒன்று இருக்குடா அகமயத்தில் உனக்கு, அதை நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கே நெருப்பு மிதிக்க வச்சாங்க. பூக்குழி மிதிக்கிறது அதுக்காக தான் அந்த பழக்கம் ஏற்படுத்துறது அப்படின்ட்டு. சரி, அப்போது நம்ம வந்து இந்த விக்கிரக வழிபாட்டில் இருக்கவங்களும் என்ன நினச்சிருக்காங்க, நம்ம சொர்க்கத்துக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப இப்போ பாரு, அவங்களாம் வந்து வெள்ளிக்கிழமைனா அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றாங்க. அவங்க ஒரு சுத்தபத்தமாக இருக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க, தலை குளிக்க மாட்டாங்க, இப்படி இருக்காங்க. நம்ம தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும், ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து டேரக்டாக சொர்க்கம் அப்படின்லாம் நினச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், அதாவது ஏமாந்து போயிடுறாங்க அந்த பொய் வழியில் இருக்கவங்க. ஆனால் அவங்களும் என்ன போடுறாங்க, கரெக்டாக சிவலோக பதவி அடைந்தார் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார். அவங்களுக்கு தெரியாமையே எல்லாருமே பாடுபடுறது அந்த சிவலோக பதவிக்காக தான். ஆனால் அந்த சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது அவங்க வந்து எப்படி நாரி நிலம் குழஞ்சி நாத்தம் பிடிச்சி முகர வீறி போனாருன்னு தெரிஞ்சு அவங்க பொரியை அரைச்சி சாணி சட்டியை வச்சு தான் அனுப்பி விடுறாங்க. அதனால் வருத்தத்துடன் தெரிவித்து கொள்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சொர்க்கத்துக்கே போகல. ஆனால் எல்லாம் போடுறானே இவனும் போட்டுட்ருக்கான். நம்ம மெய்வழி மக்கள் அப்படி போகாமல் ஒரு தனி இல்லாத தனிச்சையெல்லாம் இப்போ நேத்ரா அவர்கள் சொல்கிறச்ச கூட சொன்னாங்க, மற்றவங்களுக்கு நம்ம நிரூபிக்கணும்னா எவிடன்ஸ் பேஸ்ட் நம்மளுக்கு மட்டும்தான், தரநிலையே இல்லாது. இன்றைக்கி மட்டும் மற்ற யார்கிட்டனா இன்றைக்கி டான்ஸ் ஆடுறாங்க, ஐலேண்ட் வாங்குறாங்க, இது மாதிரிலாம் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த பவர் இருந்ததுன்னு சொன்னால் நம்மெல்லாம் இந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு போகவே முடியாது. அடக்கம் வரும். ஏன்னா எல்லாம் புக் பண்ணிடுவாங்க. அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு எங்களுக்கு தான் இது, உங்களுக்கு ஸ்லாட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அந்த எவிடன்ஸ் பேஸ்டு இன்னைக்கு நம்மகிட்ட மட்டும் இருக்குன்னா இது எடுத்து 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 எவ்வளோ நேரம் பேசினாலும் தகும் நம்மளுக்கு. இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக நிறைய இருக்குது விஷயங்கள் பங்கிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நேரம் காது கொடுத்து நீங்கள் பொறுமையாக கேட்டது. இந்த 40வது சபையில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே, ஒரே டாபிக் எடுத்து பேசணும்னு இருந்தாலுமே, இன்னைக்கு தரணில் இல்லாத தனிச்சையில் இதுதாங்க எங்கள் மெய்வழின்னு பேசுறதுக்கு நான் 50 பாயிண்ட் வச்சுருந்தேன். அடுத்த சபையில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு பசி மயக்கம் எல்லார் கண்ணும் சொக்கிறது எனக்கு தெரியுது. அதனால தரணில் இல்லாத தனிச்செயல் அது எது, அதுதாங்க எங்க மெய்வழி அப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். அதுக்கு முன்னாடி கடவுள் யார் அப்படின்றது மட்டும் சொல்லலாம், அது அடுத்த சபையில். சரி, ஸ்டார்டே பண்ணல, அப்படின்னு நிறைய இருக்குது. பரவாயில்ல, நம்ம தமிழ் பத்தி பேசலாம்.